நாங்கெல்லாம் வந்து நீங்க சார வரி இந்த நிலைமையில மாறணும். அதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு போராட்டங்களுக்கு எங்களால வரி கட்ட முடியல, எங்களால வாழ்வாதாரம் போச்சு, எங்களால இனி வந்து பிழைக்க கூட தகுதி இல்லாத போயிட்டோம். தயவு செஞ்சு போடுங்க. திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள பூர்விகா மொபைல் கடைக்குள் அமர்ந்து வணிகர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். திருப்பூரில் குமரன் சாலையில் உள்ள பூர்விகா மொபைல் கடைக்குள் அமர்ந்து வணிகர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைக்கு எதிரான கொங்கு வியாபாரிகள் சங்கம் சார்பில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது இன்றைய தினத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாநகராட்சியில் அதிக வரி உயர்வு காரணமாக வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அந்த போராட்டமானது ஒரு நாள் முழு கடை அடைப்பு காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அந்த போராட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பெரும்பாலான அதாவது 99% கடைகள் பூட்டப்பட்டிருந்த நிலையில் வந்து பூர்விகா மொபைல்ஸ் மற்றும் தனது கிளைகள் அதாவது திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள 2 கிளைகள் மற்றும் உஷா தேட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய கிளை உள்ளிட்ட பூர்விகா மொபைல் கிளைகள் மட்டும் திறந்திருந்த நிலையில் வந்து கொங்கு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் காட்டன் சக்திகள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கொங்கு வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் கூட்டாக சென்று பூர்விகா மொபைல் கடையை முற்றுகையிட்டு கடைக்குள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் வந்து அனைவருக்கும் பொதுவாகத்தான் நாங்கள் போராடி வருகிறோம். இந்த நிலையில் வந்து நீங்கள் மட்டும் தனியாக கடையை திறந்து வைத்தால் என்ன நியாயம் என கோரிக்கை வைத்து அந்த ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் கொங்கு வியாபாரி சங்கத்தினர். இந்த நிலையில் வந்து உடனடியாக அந்த கடையின் மேலாளர் தானாக முன்வந்து நாங்கள் கடையை பந்துக்கு நாங்களும் ஆதரவு தருகிறோம் என கடையை பூட்டிய நிலையில் தற்போது கொங்கு வியாபாரிகள் சங்கத்தினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்த முற்றுகை போராட்டம் காரணமாக வந்து திருப்பூர் குமரன் சாலையில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பூபதி.